சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு 1/2 கப்பு சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன், வதக்கிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்து ஸ்டவ்வில் இன்னொரு கடாயை வச்சு பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கிட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி வந்ததையும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும். இப்போ கொத்தமல்லி இலை தூவி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.